வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தெய்வ ரகசியம் சேனல்ல நம்ம வாழ்க்கையையே மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஆன்மீக ரகசியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போன உடனே கருவறையில இருந்து ஒரு ஸ்பெஷலான வாசனை வரும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த வாசனைய சுவாசிச்ச உடனே நம்ம மனசுல இருக்கிற பாரமெல்லாம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். திருப்பதி லட்டுல இருந்து பெருமாளோட முகம் வரைக்கும் நிறைஞ்சி இருக்கிற அந்த வாசனைக்கு சொந்தக்காரன்தான் பச்சை கற்பூரம். இது சும்மா வாசனைக்காக மட்டும் யூஸ் பண்ற பொருள் கிடையாதுங்க. பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜியையும் அப்படியே இழுத்து வச்சுக்கிற ஒரு ஆன்மீக காந்தம். உங்க வீட்டுல பணம் சுத்தமா தங்க மாட்டேங்குதா? காரணமே இல்லாம எப்ப பாரு சண்டை வருதா? தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறீங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சின்ன பச்சை கற்பூரம் போதும். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல ஒரு விஷயத்த நாம கிளியரா புரிஞ்சுக்கணும். நாம கடையில பாக்ஸ்ல வாங்குற சாதாரண சூடம் முழுக்க முழுக்க கெமிக்கல்ல செய்யறது. ஆனா இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது இயற்கையாவே மரத்துல இருந்து கிடைக்கிற ஒரு மூலிகை பொருள். அதனாலதான் பணத்தை ஈர்க்கிற சக்தி அதற்கு உண்டு. மகாலட்சுமியின் வாசம் இந்த பச்சை கற்பூரத்தில் நிறைந்திருக்கிறது. ஆன்மீக ரீதியா பார்த்தா இதுக்கு வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த இடத்துல பச்சை கற்பூரத்தோட வாசம் இருக்கோ அங்க எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ கண் திருஷ்டியோ கெட்ட சக்தியோ கண்டிப்பா நெருங்கவே முடியாது. இது ஒரு பணத்தை ஈர்க்கும் காந்தம். பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கிற சக்தி ரொம்ப அதிகம். மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் ரொம்ப பிடிச்ச பொருளே இதுதாங்க. கைக்கு பணம் வருது, ஆனா வந்த வேகத்துல செலவாகிடுது. எப்பவும் கடனாவே இருக்குன்னு கஷ்டப்படுறவங்க இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. ஒரு சின்ன மஞ்சள் கலர் துணியை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது மூணையும் வச்சு ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க. இந்த முடிச்ச நீங்க பணம் விக்கிற பீரோலையோ இல்ல உங்க கடையில இருக்கிற கல்லா பெட்டியிலையோ வச்சிடுங்க. இதோட வாசனை அந்த பெட்டிக்குள்ள பரவ பரவ வீண் செலவு குறைஞ்சு பணம் அதிகமா சேர்றத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை பழையதை எடுத்து ஓடுற தண்ணியிலையோ இல்ல செடியிலையோ போட்டுட்டு புதுசா மாத்திக்கோங்க. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வரும். வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் வீட்டுக்குள்ள இருக்கிற எதிர்மறை ஆற்றல்தான். இத விரட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை நீங்க வீட்டை தொடைப்பீங்க இல்லையா? அப்போ அந்த தண்ணியில கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கல்லுப்பு, அது கூடவே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி போட்டு வீட்டை தொடச்சு பாருங்க. வீடு தொடச்சு முடிச்சதும் உங்க வீடே ஏதோ கோவில் கருவறை மாதிரி கமகமன்னு மணக்கும். அந்த வாசனைய சுவாசிக்கும்போது வீட்ல இருக்கிறவங்க மனசுல இருக்கிற டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு குடும்பத்துல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். உங்க வீட்டுல பீரோல பணம் வைப்பீங்க. பணம் வைக்கும்போது பணத்துடன் இந்த பச்சை கற்பூரத்தை வைத்துக்கொண்டே வாங்க. இதனால அங்க இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் விலகி மகாலட்சுமி உங்கள் வீட்டின் பீரோவில் நிரந்தரமாக வாசம் செய்வாள். இதனால் உங்க வீட்டுல வர்ற பண கஷ்டம் எல்லாம் விலகி நீங்க மகாலட்சுமி அருளோட செல்வ செழிப்புடன் வாழ்வீங்க. வீட்டுல சாமி கும்பிடும்போது காமாட்சி அம்மன் விளக்குலையோ இல்ல அகல் விளக்குலையோ நெய் ஊத்தி தீபமேத்துவீங்க இல்லையா? அந்த நெய்யில கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு ஏத்தி பாருங்க. அது எரியும்போது வர்ற அந்த வாசனைக்கு உங்க குலதெய்வம் நேரடியா உங்க வீட்டுக்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணோன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. இந்த மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பச்சை கற்பூரத்தை இனிமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வீட்டு பூஜை அறையில எப்பவுமே ஒரு சின்ன டப்பால பச்சை கற்பூரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது உங்க வீட்டை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையையும் மணக்க வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கமெண்ட்ல ஓம் மகாலட்சுமியே நமன்னு எழுதி உங்க வேண்டுதல கடவுள்கிட்ட வைங்க. அப்படியே நம்ம தெய்வ ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். சந்தோஷமா இருங்க.